சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, பேன் கார்டு வைத்திருப்போருக்கு 7 அதிரடி மாற்றம் வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் ஆதார் போன்று பேன் கார்டும் மிக முக்கிய ஆவணமாக உள்ளது. அதுவும் மக்கள் வங்கி சேவைகளை பெறுவதற்கு தற்போது ஆதார் மற்றும் பேன் கார்டு முக்கியமான ஆவணங்களாக இருக்கின்றன. இந்நிலையில் பேன் கார்டு குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது ஒரு நாளைக்கு 50,000க்கு மேல் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுத்தால் பேன் கார்டு விவரங்களை வங்கிகள் கேட்கும். ஆனால் பணத்தை டெபாசிட் செய்யும் போது பேன் கார்டை வங்கிகள் கேட்பதில்லை. இந்த நிலையில் ஒரு நிதியாண்டில் 10 லட்சத்திற்கும் மேலான பணத்தை டெபாசிட் செய்தாலோ அல்லது வங்கி கணக்கில் இருந்து எடுத்தாலோ பேன் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது 2025-26 நிதியாண்டுக்கு வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி முடிவடையும் நிலையில் 2026-27 நிதியாண்டிற்கான வருமான வரி வரைவு விதிகளை இன்று வெளியிட வருமானத்துறை அறிவித்துள்ளது. இப்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. எனவேதான் தற்போதைய காலத்திற்கு ஏற்ற வகையில் வருமான வரி சட்டங்களை புதுப்பிக்க கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் புதிய வருமான வரி மசோதா நிறைவேற்றப்பட்டது. மேலும் மக்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்பதற்காக புதிய வருமான வரி விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இப்போது வரைவு விதிகள் வெளியாகியுள்ள நிலையில் மார்ச் முதல் வாரத்தில் இறுதியான புதிய வருமான வரிச்சட்டம் விதிகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் இந்த புதிய வருமான வரிச்சட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். அதுவும் வருமான வரிச்சட்டத்தில் உள்ள 511 விதிகள் 333ஆக குறைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது தவிர 399 படிவங்கள் 190 படிவங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போது இதில் முக்கிய அம்சங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முதல் விஷயம், வருமான வரி விதி 2026 படி ஒரு நபர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளிலிருந்து ஒரு நிதியாண்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை எடுத்தாலோ அல்லது டெபாசிட் செய்தாலோ பேன் கார்டை சமர்ப்பிக்க வேண்டும். ரெண்டாவது, அதுவே 10 லட்சத்திற்கும் குறைவான பரிவர்த்தனைகள் மேற்கொண்டால் பேன் கார்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது. மூன்றாவது விஷயம், குறிப்பாக ஒரு நிதியாண்டில் 10 லட்சத்திற்கும் மேலான பண பரிவர்த்தனைகள் நிகழும் வங்கி கணக்கு விவரங்களை வருமான வரித்துறையிடம் வங்கிகள் சமர்ப்பிக்கும். நாலாவது, இனிமேல் 5 லட்சத்திற்கும் மேலான இருசக்கர வாகனங்களை வாங்கினால் பேன் கார்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமாகும். அதேபோல் கார் வாங்கினாலும் பேன் கார்டு கட்டாயமாகும். அஞ்சாவது, ஹோட்டல் பில் தொகை இதற்கு முன்பு வரை 50,000 கடந்தால் பேன் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் தற்போது இந்த பில் தொகை 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆறாவது, அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்குமான உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயை கடந்தால் மட்டுமே இனி பேன் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு முன்பு உச்சவரம்பு 10 லட்சமாக இருந்தது. ஏழாவது, குறிப்பாக காப்பீடுகளை எடுக்கும்போது கிரிப்டோ கரன்சி பண பரிமாற்றத்திற்கும் பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கிரிப்டோ கரன்சி பண பரிமாற்றங்கள் அனைத்தும் இனி வருமான வரித்துறைக்கும் தெரிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது போன்று பேன் கார்டு சம்மந்தமான தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.